அவங்களுக்கு என்ன, அவங்க நல்லாதான் இருக்காங்க. நல்லா இருக்காரா? டாக்டர் ராஜா இல்ல? பெரிய டாக்டர். ஆமா, கடைசி நிமிஷத்தை தான் அவரை வரவழைப்பாங்களா? அதனால நமக்கு என்ன? அந்த டாக்டர் உங்க அத்தை வீட்டுக்கு வந்திருக்கிறத நான் பார்த்தேன். என்ன விஷயம் வேலைக்காரனை விசாரிச்சேன். உங்க வீட்டுக்காரரை பாக்குறதுக்காக அவரை வரவழைச்சிருக்காங்களா? அப்பா அப்பா, என்னம்மா? டாக்டர் ராஜா இல்ல? ஆமா, பெரிய டாக்டர், ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட். அவர் நம்ம அத்தை வீட்டுக்கு வந்திருக்காரா? ஏன்? அவருக்கு ஏதோ உடம்பு சரியில்லையா? யாருக்கு? உங்க வீட்டுக்காரனுக்கா? ஆமாப்பா. என்னம்மா இது? அப்படி ஏதாவது இருந்தா நமக்கு சொல்லி அனுப்பிச்சிருக்க மாட்டாங்களா? அவ்வளவு பெரிய டாக்டர் வரவழைச்சிருக்கும் போது நமக்கு சொல்லி இருப்பதுக்கு எங்கப்பா நேரம் இருக்கும்? வாங்க, என்னன்னு பா. வரேம்மா, வரேன். எல்லாம் அந்த ஜோசியம் படுத்துற பாரு. டாக்டர், எனக்கு என்ன நேரமோ எந்த நிமிஷத்துலயும் என்ன நடக்குமோன்னு எங்க அம்மா பயந்துகிட்டே இருக்காங்க. அவங்க நிம்மதிக்காகவாது நீங்க இங்க இருந்துதான் தீரும். நீ சொன்னபடி நான் பயந்துகிட்டுதான்ப்பா இருக்கிறேன். உனக்கு பிடிக்குதோ இல்லையோ, டாக்டர் சொன்னபடி எல்லாம் நீ கேட்டுதான். ஓகே ஓகே ஓகே, இப்ப என்ன செய்யணும்? ஒண்ணும் செய்யணும். சும்மா படுத்துங்க. ஏன் டாக்டர்? ஜெனரல் செக்அப் பண்ண ஃபார் யுவர் மதர் சேக். ஆல் ரைட் ஆல் ரைட் ஆல் ரைட். எனக்கு ஒண்ணுமில்ல வள்ளி. இல்ல இல்ல, எல்லாருமா சேர்ந்து என்ன ஏமாத்துறீங்க. நான் அப்பவே சொன்னேனே இந்த பாவியை. நான் போறதா இருந்தா ஒன்னியூர்ல கூட்டிட்டு போவேன். எல்லாத்தையும் செஞ்சுட்டு பேசாம நிக்கிறியா? என்ன இது? வள்ளி வள்ளி, ஒண்ணு இல்லம்மா, டாக்டர் சும்மாதான் பரிசோதனை பண்றாங்க. எந்திரமா. மிஸ்டர் பூதம், இல்ல லிங்கம், இது என்ன கிரகம்? இது கிரகம் இல்ல, கிரகலட்சுமி, செல்வத்தினுடைய மனைவி. ஒண்ணுமில்ல. என்ன டாக்டர்? கிரகலட்சுமி ஒண்ணுமில்லம்மா, ஒண்ணுமில்ல. நான் சும்மா எக்ஸாம் பண்ணிட்டு இருக்கேன். சும்மா ஒண்ணுமில்லங்கிற பாருங்க. என்ன டாக்டர்? என்ன டாக்டர்? சரிம்மா, வாப்பா வா. என்ன திடீர்னு? திடீர்னுதா? ஆமா, ரத்னாங்க உள்ளாரதான் இருக்கா. அப்பா சாமி, நீ மாசம் 100 இல்ல 200 எனக்கு கொடுத்தாலும் ஓமாகளை வச்சு பாதுகாக்க நம்மால ஆகாதப்பா. என்னம்மா ஒரேடியா தெளிச்சுக்கிறீங்க? அது அப்படி என்னதான் பண்ணுது? என்னதான் பண்ணுதா? ஊர்ல இருக்கிற எல்லா நாய்களையும் வீட்டுக்குள்ள கொண்டாந்து விட்டுக்கிட்டு ஒரே அட்டகாசம். என்னால சகிக்க முடியல. வீட்டுக்குள்ள எங்க திரும்ப ஒரே நாய் மயம்தான். நான் எத்தனை தரம் தான் வீட்டை கூட்டி கூட்டி ஆள்றது. அவ குழந்தை பருவத்துல இருந்து அப்படித்தாம்மா. நீங்க கவலையே பட வேண்டாம். இன்னைக்கு அவளை நான் ஊருக்கு கூட்டிட்டு போறதுக்கு தான் வந்திருக்கேன். அம்மா ரத்னா, வெரி குட், ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இருக்க. ஏன் என்கிட்ட சொல்றீங்க? எங்க அம்மா கிட்ட சொல்லுங்க. பாருப்பா, நான் இப்போ 8 தடவை சொன்னாலும் நான் கார்ல இருக்கும்போது மறுபடியும் ஒரு வாட்டி கண்டிப்பா கேட்பாங்க. அப்ப எல்லாத்தையும் சேர்த்து ஃபைனலா சொல்றேன். இத பாருப்பா, உனக்காக புதுசா டானிக் கொண்டு வந்திருக்கேன். இந்த டானிக்க டாக்டர் சார், அவன் கிட்ட கொடுக்காதீங்க. அவன் சாப்பிட மாட்டான். எதுவா இருந்தாலும் இந்த பொண்ணு கிட்ட கொடுத்துடுங்க. இவன் கரெக்டா கொடுத்துருவா. ரொம்ப நல்லதா போச்சு. நானும் ஒரு நர்ஸ் அப்பாயிண்ட் பண்ணலாம் தான் இருந்தேன். ஆமா, யார் இந்த பொண்ணு? என் தம்பி மக செல்வம் கட்டிக்க வேண்டிய முறை பொண்ணு. ஓஹோ, அப்ப ரொம்ப கரெக்டா கொடுத்துருவா. இத பாருமா, இங்க வா. இந்த டானிக்க சாயங்காலம் 4 மணிக்கு ஒரு தடவை கொடுக்கணும். இந்தா வாங்கி. இந்த மாத்திரைய சாப்பிட்ட உடனே ஒண்ணு கொடுக்கணும். இந்தா, எப்படி கொடுப்ப சொல்லு? இந்த டானிக்கு சாயங்காலம் 4 மணிக்கு, இந்த மாத்திரை சாப்பிட்டோன்னே சாப்பிட்டோம். யார், நீயா? அத்தானுக்கு எடுக்கணும். ரொம்ப புத்திசாலி பொண்ணு, மூஞ்சி பார்த்தாலுமே தெரியுது. மங்களா, அந்த மருந்தை வாங்கிட்டு போய் ஐஸ் பாக்ஸ்ல வை. பா செல்லம், அப்ப நான் வரட்டுமா? குட் நைட் டாக்டர். குட் நைட். அம்மா வரேன். கவனிச்சுக்கம்மா. என்ன செல்வம், உனக்கு உடம்புல ஒண்ணும் ட்ரபிள் இல்லன்னு நினைக்கிறேன். வேலையை பாருங்க மாமா, பரம்பரை வியாதியை விசாரிக்கிற மாதிரி. டாக்டர் சார், என்ன பையன் ஹெல்த் விஷயம் தானே? ஆமாங்க. ஒண்ணும் கிடையாது. டே பை டே ஹெல்த் இம்ப்ரூவ் ஆயிட்டே இருக்கு. பெர்ஃபெக்ட்டா இருக்கா. புரியுதுங்களா? புரிஞ்சுதுங்க. வர்றேன். டாக்டர் சார், ஆமா, 24 மணி நேரமும் என் பையனோடவே இருக்கணும்னு அன்னைக்கு கெஞ்சி கேட்டுக்கிட்டேனே. நீங்க ஒரு நாளைக்கு ஒரு தடவை தானே தலையை காட்டிட்டு போறீங்க. அம்மா, நான் இங்க இருக்கணுங்கிற அவசியம் இருந்தா நீங்க சொல்லணுமா? நான் இருக்க மாட்டேன். அது மட்டும் இல்ல, எங்க கிளப்ல நாடக ஒத்திகை ரொம்ப மும்முரமா நடந்துட்டு இருக்கு. அதுல நான் தான் ரொம்ப முக்கியமான வேஷம். நான் இங்கே இருந்துட்டேன்னா என்ன தேடிக்கிட்டு எங்க நாடக கோஷ்டி பூரா ஆர்மெட்டோட இங்க வந்துருவாங்க. அப்புறம் உங்களுக்கு எவ்வளவு டிஸ்டர்பன்ஸா இருக்கும். அந்த தொல்லை உங்களுக்கு கொடுக்கலாம்னா நான் இங்க தங்குறது இல்ல. புரிஞ்சுதுங்களா? புரிஞ்சுதுங்க. புரிஞ்சிருக்கும் புரிஞ்சிருக்கும்.
ரத்னா மணி 4 அடிச்சிருச்சு. அடிக்கட்டும். டாக்டர் சொன்னபடி உன் அத்தானுக்கு டானிக் கொடு. குடுக்குறேன். ஓடு. ஓடுறேன். டானிக்கு